மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நடந்து முடிச்சிருக்க ஒரு அற்புதமான டாஸ்க், சூப்பரான டாஸ்க். எந்த பிக் பாஸ் வீட்லேயும் இல்லாத அளவுக்கு, பிக் பாஸ் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க்கை பற்றி, அதில் யார் யார் என்ன பண்ணாங்கன்றதை பற்றி அனைத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படும். ஏன்னா வீடு ரெண்டும் ஒன்றாயிருச்சு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் போட்டி கிடையாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறோம். என்ன போட்டி? கல் சூடாக இருக்கும், எண்ணெய் வச்சுக்கோங்க, உப்பு வச்சுக்கோங்க, மிளகு தூள் வச்சுக்கோங்க, முட்டை அமுச்சு விடுவோம். எல்லாரும் ஆபாயில் போடணும். விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, உண்மையிலேயே எல்லாரும் ஆபாயில் போடணும். ஆபாயிலோட மஞ்சக்கரு உடையக்கூடாது, பிஞ்சு போகக்கூடாது. ஆபாயில் புரியுதா? போடணும். போட்டால் ஒரு ஆபாயிலுக்கு 500 பாயிண்ட். புரியுதா மக்களே? இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த, எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த ஹிண்ட்ரன்ஸ், அந்த டாஸ்கில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், அதை நினச்சாதான் எனக்கு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது. இந்த மாதிரி டாஸ்க்குகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஒவ்வொரு செகண்டும் அவங்க ஒவ்வொரு செகண்டும் அதை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு இருந்த அந்த பதட்டம் இருக்கு இல்லையா, அந்த பதட்டம் பயங்கரமான பதட்டம். அது பார்த்தீங்கன்னா ஒரு போர் முனையில் இருக்கும்போது கூட யாருக்கும் அந்த பதட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பதட்டம். அது இல்லாமல் எல்லாருடைய திறமைகளும் பயங்கரமாக நிரூபணமாகுது. இந்த ஆபாயில் போடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவிக்குள்ளே இருக்க ஆட்கள் மட்டுமே அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வெளியே இருக்கவங்களாம் அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணிட முடியாது, ஆபாயில் போடுறது அப்படின்றதெல்லாம். ப்ளஸ் இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி இவ்வளோ ஆயிரங்களை பார்த்தீங்கன்னா சம்பளமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், அவங்க உள்ளே போய் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஹாஃப் பாயில் போடுறது அப்படின்றது, அதுவும் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவாக யோசிச்சு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பாராட்டுக்குரிய விஷயம். எல்லாருமே உங்கள் கைதட்டல் மூலமாக கமெண்ட் செக்ஷனில் பாராட்டுகளை தெரிவிப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த அறிவான டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போடுவாங்க, எத்தனை பேர் உடைப்பாங்க, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியான டாஸ்க் அப்படின்றது எப்படி தெரிஞ்சு அப்படின்னா, எல்லாருமே இதை கரெக்டாக செஞ்சாங்க. ரொம்ப ஈஸியான டாஸ்க். சரி, சாப்பாட்டில் கை வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேணால் பிக் பாஸ் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, பொழைச்சி போங்கன்னு விட்டுருவோம். கண்டென்ட்டே இல்லை. வெளியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கண்ணை கட்டிக்கிட்டு ஒன்று விளையாண்டுருந்தாங்க. அதை தான் வீடியோ போட முடியல, இன்றைக்கி டாஸ்க் பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிருந்தா ஏன்டா ப்ரோமோவில் வரலன்ற இப்போ தான் தெரியுது. காரி துப்பிருப்பாங்க ஆபாயில் போகிற டாஸ்க்லாம் வந்துருந்துச்சுன்னா. என்ன எல்லாரும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எப்படி பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கரெக்டாக பண்ணிட்டா ஒரு ஆளை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட்டுக்காக சில பேர் நடிக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், பிக் பாஸ் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது இவங்க மட்டும் போய் மேக்கப் போட்டாங்கன்னா பிக் பாஸ் எப்படி கூப்பிட்டு உட்கார வைப்பாருன்றது தெரியாமல் ஒருத்தவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு இங்கே ஆஃப் பாயில் போடவும் தெரியல. இந்த நடிப்பு ஒரு நாள் கண்டிப்பாக எண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க முட்டை உடைச்ச விதம், அவங்க ஆபாய் இதில் ஊற்றுற விதம், டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி க்யூட் இல்லை அப்படின்னு ஓட்டு போடுறவங்க போடலாம். அவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பயும் ஓட்டு போடலாம், தாராளமாக ஓட்டு போடுங்க. அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகணும், எல்லாரும் தன்னை பற்றி பேசணும், ஒரு 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 சென்டர் பாயிண்ட்டாக எல்லா கண்டென்ட்லையும் நான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் அங்கே போட்டு ஜெயிக்கும் போது ஒரு ஆளாக தோக்கணும்ல. அந்த தோக்குற ஆளை பற்றி தானே எல்லாரும் பேசுவாங்க. அவங்க முட்டை உடச்ச விதத்தை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஒரு ஓட்டையை போட்டு ஓட்டைக்குள்ளேருந்து முட்டையை ஊற்றுனாங்க கீழே, மற்றவங்க எல்லாம் உடச்சி இது பண்ணாங்க. இத்தனைக்கு இது எப்படி உடைக்கணுன்றதை எல்லாரும் சொல்லியும் கொடுத்தாங்க. சரி, ஓகே, கரெக்டு தானே. நம்ம எதாவது பேசணும்னா ப்ரிவிலேஜ் இல்லை கிவிலேஜ் இல்லைன்னு எதாவது சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்துலேயே இருக்காங்க, ஃப்ரெண்டு வேறு. அப்புறம் எதுக்கு வம்பு நமக்கு? கரெக்டாக. ஸோ அவங்களும் கரெக்டாக நம்ம வேற மாதிரி பேசிடுவோம். அவங்களும் கரெக்டாக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் க்யூட்டாக இருந்தது. அவங்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கலக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சௌந்தர்யாவை தவிர மற்ற எல்லாருமே 500 பாயிண்ட் வாங்கி 8500 பாயிண்ட்டுக்கு இந்த வாரம் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான டாஸ்க்கை யோசித்த கிரியேட்டிவிட்டிக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் அதிகமான டாஸ்க்குகள், அடுத்த டாஸ்க்குகள்லாம் ரொம்ப தாளிச்சு கொட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வரிசையாக டாஸ்க்குகள் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய டாஸ்க்குகள் என்ன அப்படின்னு இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். நன்றி.